ஹாய் ஹலோ வணக்கம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் கொண்டு செய்து காட்ட போகிறேன். கறி மிளகாய்க்கு நல்ல கறி முட்டை அவிச்ச முட்டையெல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி பொரிக்கிறது. அதுக்கு நான் முதல்ல அந்த ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான கறி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு சட்டி எடுங்கோ, சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் கொதிச்சு வந்த அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை மற்ற ஒரு புழு உள்ளியும் குட்டி குட்டியாக வெட்டி போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 4-5 பச்சை மிளகாயையும் குட்டி குட்டியாக வெட்டிட்டு வதக்கி நான் பிறகு ஒரு 3-4 வெங்காயத்தையும் அதே மாதிரி நல்ல சின்ன நகர்த்தி போட்டு இதோட சேர்த்து வதக்குவோம். வெங்காயம் ஒரு சாடியாக வதக்கி வந்த பிறகு நீங்கள் 1 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் மற்றது தேவையான தனி மிளகாய் தூள் நான் போடுறேன். உரைப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போடுவோம். கிட்டத்தட்ட 1 கிலோ உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறேன். 1 கிலோவுக்கு ஏற்ற அளவில் நான் போடுறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் 1 டீஸ்பூன் அதையும் போட்டுட்டு அடுத்த நீர் வச்சுக்கொண்டு அதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் சின்ன சீரகம் போட்டு அதெல்லாம் அந்த தூள் இந்த பச்சை வாசனைலாம் போன அளவுக்கு வதக்கி விடுவோம். வதக்கி விட்ட அப்புறம் இப்போ தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு மீடியத்தில் அடுப்பை வச்சு போட்டுட்டு அந்த வடிவம் அப்படி வதக்கி விட்டுலாம் சரி. இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கு 1 கிலோ உருளைக்கிழங்கு தோலெல்லாம் முடிச்சு போட்டு அவிச்சு போட்டு மசிச்சு போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ அவிச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இந்த கிரேவியோட சேர்த்து நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். நல்லா மசாலாலாம் சரி. நான் உருளைக்கிழங்கு உப்பு போட்டு தான் வச்சுட்டேன். உப்பெல்லாம் பார்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இப்படி எழுத்து பிரட்டி விட்டீங்கன்னா சரி. உருளைக்கிழங்கு பண்ணி ரெடி ஆயிடும். இறக்கினா அதை பண்ணி போட்டு இறக்கிட்டு ஒரு தேவையான அளவு கேசு காப்பி கொஞ்சம் நேரத்து கறி ஆற விட்டீங்கன்னா சரி. இப்போ நான் கறி மிளகாய் கறி மிளகாய் செய்ய போகிறேன். இது அந்த லைட்டு மிளகாய் கறி மிளகாய்னு சொல்கிறது லாங் க்ரீன் சில்லின்னு சொல்கிறேன். பச்சை மிளகாய்னு சொல்கிறது அந்த மிளகாய் தான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாக வாங்கி போட்டேன். சின்ன மிளகாய் கிடைச்சிருந்தா அது வேண்டும். அது கொஞ்சம் நல்ல சின்ன மிளகாய் தான் பொடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த கறி மிளகாய் நடுவில் ஒரு கட்டியான சீரி போட்டு வெட்டி போட்டு இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டு வெட்ட முதல் வடிவாக கழுவி எடுங்க. கறி மிளகாயை அப்புறம் வெட்டி போட்டு கழுவக்கூடாது. கழுவி போட்டு எடுத்து வச்சுட்டு நான் இப்போ ஒரு 3-4 முட்டையும் அரைச்சி போட்டு முட்டை வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு இந்த முட்டை கறின்னு சொல்லி லேயராக ஸ்டஃப் பண்ண போகிறேன். உங்களுக்கு இருக்கணும்னு சொன்னால் முட்டை போடாமல் கறி வெட்டி தடுக்கிறாங்க. முட்டை கிழங்கு இல்லாட்டி முட்டையை குட்டி குட்டியாக வெட்டி போட்டு கறியோட சேர்த்து வச்சு ஸ்டஃப் பண்ணலாம். நடுவில் ஒரு லேயர் முட்டை அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் கறியை வச்சு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ணிங்கன்னா சரி. மீன் கறியும் மீன்ஸ் மீட்டு அது இறைச்சி அரைச்சி போட்டு சின்ன சின்னதாக வெட்டி போட்டு இறைச்சி கறி எதுவும் செய்யலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு ஒரு நேர கைக்கு சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் வேலை தான் ஆனால் நல்ல டேஸ்டாக இருக்கும். நாங்களுக்கு தோய் மாவு செய்யணும். மிளகாய் பொரிக்கிறதுக்கு அதுக்கு நான் 2 கப் அளவில் கோதுமை அதோட சேர்த்து கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் மற்றது கொஞ்சம் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு நல்ல திக்கான பதத்துக்கு காய்ச்சி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு கரைச்சி எடுத்தா பிறகு மாவில் போட்டு பிரெட் க்ரம்ஸ்லேயும் நல்ல வடியை கோட்டி பண்ணி வடிவ எல்லாத்தையும் ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து மாவை மட்டும் கொஞ்சம் திக்காக கரைச்சிட்டு சொன்னால் கொட்டாது கறினால பாதி நல்லா கொதிக்கிறதுனால நல்ல கொதிக்கிறதுனால சூப்பரான ஒரு ஸ்டஃப் பண்ணின கறினால ஃப்ரைவோ பொரியலை பிரிஞ்சு ஸ்நாக் மாதிரி தான் மிளகாத்துக்கு ஒரு சேர்த்து பிளேன் சூப்பராக இருக்கும். சேஃபாக இருக்கும். இதில் பிடிச்சவங்களுக்கு என்ன சோஸ் இருந்தாலும் சில்லி சோஸ் கெச்சாப் இல்லாட்டி எந்த க்ரீன் சில்லி சோஸ் இதோட சாப்பிட மாதிரியாக இருக்கும். இதுதான் இருக்கும். நன்றி.